ஹெல்மெட் போடு. இது வந்து லோக்கல் தான், நம்ம லோக்கல்ல இருக்கிறோம். இப்போ மெயின் ரோடுக்கு போகும்போது ஹெல்மெட் எடுத்து போட்டுப்பேன். எங்க இருந்து? அதான் பீச் ரோட தொடரும்போது. ஹெல்மெட் எங்க இருக்குது? ஹெல்மெட் டிக்கிக்குள்ள இருக்கு. ஹெல்மெட் டிக்கிக்குள்ள இருக்கு, போட்டு போக வேண்டியதுதான். என்ன இந்த மாதிரி பண்ணாத, எனக்கு கோவம் வருதுன்னு சொல்லிட்டேன். சும்மா என்ன ஜாலியா பண்ணின்னு. இப்போ நம்ம என்ன சாப்பிட போறோம்? என்ன சாப்பிட போறோம்? எங்க போறோம்? அப்படியே போற வெளில அதெல்லாம் ஒரு கடையை போய் சாப்பிட்டுருவோமா? ஆமா, அதே மாதிரி சாப்பிட்டுருவோம். எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணலாமா? இல்ல, நம்ம வந்து பட்டினப்பாக்கம் போவோம். விஜய் சேதுபதி அங்கதான் வந்து சாப்பிடுறாரா? அப்படியா? ஆமா, நாமளும் போயிட்டு அங்க சாப்பிடுவோம். 2-3 தடவை அந்த கடையில. நல்லா இருக்குமா? சுமாரா இருக்கும். சுமாரா இருக்கும். அப்பயே விஜய் சேதுபதி அங்க வந்து சாப்பிடுறாரு. சுமாரா இருக்குல்ல? அவர் அடிக்கடி சாப்பிடுறாரு, நமக்கு தெரியாதுல்ல. நல்லா ஒரு அளவுக்கு நைட்ல வந்து நாஷ்டா நல்லா இருக்கும். அங்க நைட்ல தான் சாப்பிட்டுருக்கேன். ஒரு தடவை பகல்ல வந்து ஒன் டைம் சாப்பிட்டுருக்கேன். பார்க்கலாம் வா. சரி வா, அந்த கடைக்கே போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு வா. மாதிரி எடு, நான் இங்க பேசிக்கிறேன். நீ தான் வாங்கிட்டு வந்து போட்டு சும்மா கதை கொடுக்குற. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். எனக்கு சொல்லவே இல்ல. அதுல வந்து அந்த டாக்டர் செட் எல்லாம் எடுத்துக்கணும்டா. டேய், தூக்கிக்கலாம், எடுத்துக்கலாம், பறிச்சுக்கலாம், வாங்கிக்கலாம்னு ஒரு வார்த்தை இருக்கே, அது உங்க வாயில வராதாடா? அந்த கன்னு சொல்றது எங்க அப்பாலாம் கேட்டா வாங்கியே தந்துருக்க மாட்டேன். வாங்கியே தரலடா. சரி, அது எடுத்துன்னு போய் விளையாடணும். எது எடுத்தாலும் 100 ரூபாவாப்பா? எது எடுத்தாலும் 100 ரூபா. எது எடுத்தாலும் 100 ரூபாவாப்பா? எது எடுத்தாலும் 100 ரூபா. அந்த துப்பாக்கி அதுவே 100. 2 துப்பாக்கியோட 100 ரூபாவா? ஆமா. என்ன சொல்ற? 2 துப்பாக்கியோட 100 ரூபா. 2 துப்பாக்கியோட 100 ரூபாவா? ஆமா. சூப்பர்ரா. அங்க பேர் ஷேடோ கேம்ஸ், நம்ம பேரு. ஆமா, நம்ம பேரும் இருக்கு கடை கீழ. ஆக்சுவலா இது நம்ம கடை தாங்க. இந்த டாய்ஸ் கம்மியா தரணுன்றதுக்காக போட்டிருக்கோம், வந்து வாங்கிக்கோங்க. இன்னைக்கு எத்தனை பா வித்துது? வரல, ஈவினிங் வாங்குவாங்க. எத்தனை வித்துருக்கு இது வரைக்கும்? 7 வித்துருக்கியா? சரி ஓகே. நம்ம பசங்களுக்கு வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. அதுனா கண்ணு எடு, அது நல்லா இருக்கே. எது எடுத்தாலும் 100 ரூபாய். என்ன கண்ணு அது? வாட்டர் கண்ணா? அப்படியே காட்டுறா, ஒரு கிளிம்ஸை காட்டுறா. சூப்பரா இருக்கு. ஷிப்பிங் அவைலபிளா இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. ஆல் ஓவர் சார்ஜஸ் மட்டும் அப்ளிகபிள் ஆகும். ஆமா, 50 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா அந்த மாதிரி வரும்ல. 100 ரூபாய், 150 ரூபா வரும். ஏன்டா எஸ்டி கொரியர் போட்டா 50 ரூபா? தமிழ்நாடுக்குள்ள 50 ரூபா, 70 ரூபா வரும். வெளியூர்னா 100 ரூபாய், 150 ரூபா வரும். இந்த கன்னு நல்லா இருக்குடா, இதை வச்சுக்கோ. நம்ம போய் விளையாடலாம் வீட்டுல. அஞ்சு எடுப்போம். வாய்ஸ் ஆச்சு தாஸ் உனக்கு. பாப்பலாம். சரி ஓகே. எதை பார்த்தாலும் ஆசையா இருக்கே. சின்ன வயசுல உங்க அப்பா வாங்கி தரதெல்லாம், அகமத் பாய் வாங்கி தரதெல்லாம், அகமத் பாய் எல்லாம் வாங்கி தந்தாரு. கூடவே சுத்திரிய செவ்வாழ நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? எங்க கேக்குறான். ஜீப்ரா கிராஸ் பாடுறா. அப்படின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சொல்றா. ஜீப்ரா கிராஸ்னா என்னன்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மக்களே. முஷீருக்கு தெரியல. ஜீப்ரா கிராஸ்னா என்னன்னு தெரியாதுடா அவனுக்கு. எப்படியா டவுட் கிளியர் ஆகும்? சொன்னா தானே டவுட் கிளியர் ஆகும். எதுக்கியா சரிப்பட்டு வர மாட்டேன்? சொல்லுங்க தயவு பண்ணி. முஷீர் படிக்காத மேதைங்க இல்லடா. ஆமாண்டா, படிக்காத மேதைகள் தானே இங்க நிறைய பேர் இருக்காங்க. மாசமான 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். கார் வேற புக் பண்ணிருக்கிறான். போடுவான் பாருங்க, இனிமேல ஆட்டோக்கு காசு வேணாம், கார் வாங்கிட்டேன் பாருங்க. நேத்து அட்வான்ஸ் பண்ணதே இன்னைக்கு ஏன்டா ரிவீல் பண்றேன்? இன்னும் வண்டியே கைக்கு வரலடா. மக்களே போய் சொல்றான் 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலங்க. என்ன ஒரு 50-60,000 ரூபாய் சம்பாதிக்கும். இது வேற நிக்க மாட்டேங்குதுடா. அப்படி இருந்தா இது ஹெல்மெட்டை வேற மாத்திருக்க மாட்டேனா? போய் பாத்துக்கோ, ஹெல்மெட் மாத்தவே காசு இல்ல. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, மீன் சாப்பிடலன்னா மீனுக்கு நல்லது. அதே டைலாக் தான், பழைய டைலாக் தான். ஜோக் இல்லையா? வாங்க போலாம், வாங்க. ஏசிலாம் போட்டிருக்காங்க நம்ம பீச்சுக்கு எதிர்க்க. அங்கே பாருங்க, ஏசி ரெஸ்டாரண்ட் குமரி அக்கா கடை. கடை பேரை ஜூம் பண்ணுங்கடா. இந்த அக்கா வீடு. கேளுடா, எவ்வளோ நாள் நடத்துறீங்க அதெல்லாம் கேளுங்கடா. போங்கடா. அதுவே நான் போட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கேன். அதை வந்து வேற வீடியோ எடுத்து வீடியோல வேற அட்டாச் பண்ணுவேன். என்னது அது போட முடியல, கஷ்டமா இருக்கு.
அதுவே உன்னால போட முடியல. டேய் நாங்கெல்லாம் 10 வயசா இருக்கும் போதே பத்மினியை பிக்கப் பண்ணவங்க. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. ஸோ மக்களே நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாக்கத்தில் உள்ள ஒரு ரேண்டமான கடையை தான் தேடி வந்திருக்கோம். கரெக்டாப்பா? ஆமாம், நம்ம சொன்ன கடையில் நெய்யை முடிஞ்சிடுச்சு, அதனால ரேண்டமாக ஒரு கடைக்கு ஏசின்னு இருக்கிற இந்த குமாரி அக்கா கடை ஏசி ஹால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணுறோம். நீங்களும் வந்து சாப்பிடுங்க மக்களே. அது இல்லாமல் கேட்போம், இங்கே இவ்வளோ கடை வந்துட்டு இருக்குதுப்பா. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கடை இல்லை, ஒரு 2 வருஷத்துல தான் இவ்வளோ கடை ஆச்சு. ஃபஸ்ட்டு சுந்தரி அக்கா தான் ஃபேமஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இத்தனை அக்கா கடைங்க வந்திருக்கு. இப்போ பார்ப்போம். ஏன்டா சிரிக்கிற? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அக்கா என்னென்ன வச்சுருக்கீங்க? நாங்கள் ரொம்ப வருஷமா இங்கே தான் பிறந்து வந்து இங்கே தான் இருக்கீங்க. என்னென்ன எல்லாம் கொடுக்குறீங்க? எல்லாம் எறா கொடுக்குறோம், கடமா கொடுக்குறோம், நெத்திலி, நண்டு, இல்லிக்குச்சி, சொராப்புட்டு, மீன், சாப்பாடு ஒயிட் ரைஸ், ஃப்ரை மாதிரி எதனா இது இருக்கு? எல்லாம் இருக்கு. சிக்கன் ரைஸ் இருக்கு, கடமை ரைஸ் இருக்கு, அப்படிங்களா? மிச்சர் ரைஸ் இருக்கு, எல்லா ரைஸ் இருக்கு. எறா ரைஸ், கடமை ரைஸ். எத்தனை நாளாக்கா இந்த கடை வச்சிருக்கீங்க? 2 வருஷமா 2 வருஷமா. நான் சொன்னேன் என்னக்கா ஸ்பெஷல்? எங்கள் கையில் வந்து எறா ஸ்பெஷல், இல்லிக்குச்சி தான் ஸ்பெஷல். சரிக்கா, அது ஒன்று ட்ரை பண்ணுவோம் இன்னைக்கு. வாங்க மக்கள். ஓகேயா, சாப்பாடுக்கு என்ன குழம்பு? மீன் குழம்பு, நண்டு குழம்பு, எறா குழம்பு, சாம்பார், ரசம், மோர், தயிர் எல்லாமே தராங்க. எல்லாமே தரோம். ஃபுல் ஃபீஸ்ட். முஷீர் பயங்கரமாக சாப்பிடுவா போல, இன்னைக்கு அச்சு கழிச்சிருவா போல. வாங்கடா போவோம், வாங்க போகலாம். நம்ம வாங்கின மீன் இது என்ன விலைன்றது அக்கா சொல்லுவாங்க. சொல்லுங்க. ஒரு மீன் நம்ம ஆ 250. பரவாயில்லக்கா, சங்கரா மீன் பக்கத்துலேயே வந்து பேசுங்க. சங்கரா மீன் 250. இது 200 300. பார்த்தீங்கன்னா தெரியுதா மக்களே, இந்த சைஸ் தான். 100 ரூபாய் மீன் சொன்னீங்களே, அது எதுக்கா? 100 ரூபாய் மீன் வந்து இதுதான் மக்களே. பார்த்தீங்கன்னா தெரியும். அக்கா கடைக்கு வந்தீங்கன்னா நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். செம்மையாக இருக்கு. ஆனால் இந்த பொடி தான் இதில் ஹைலைட். இந்த பொடி தான் ஹைலைட். ஆமாம், மிளகா பொடி மாதிரி இருக்கு. ஆமாம். இன்னும் ஆனியனோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு. ரேண்டமாக ஒரு கடைக்கு வந்தாலும் ஒரு தரமான டிஷ்ஷு. இது எவ்வளோ? 100. இது 100 ரூபாய். இது 100. இது மட்டும் தான் காஸ்ட்லி. ஆமாம், இது வந்து 250, இது 150. இது வஞ்சரம்ன்றதுனால 350ன்னு சொல்கிறாங்க. ஆனால் வஞ்சிர மாதிரியே அந்த தெரியும். வஞ்சரம் மாதிரி தரல அது எனக்கு. அது வஞ்சரத்துக்கு தங்கச்சி சதீஷனை ஃபர்ஸ்ட் ஏமாந்து வாங்கி வரோம் தெரியுமா, அதுதான் அது. அக்கா இதில் பொடியில் என்னென்னக்கா போடுவீங்க? மிளகு, சீரகம், மிளகா, தனியா, சோப்பு, கடலைப்பருப்பு, இதெல்லாம் போடு. எத்தனை ஐட்டம் தான் மொத்தம்? மொத்தம் 21 ஐட்டம். மொத்தம் பார்த்தீங்களா, நானே 12 ஐட்டம் தான் சொன்னேன். அக்கா சொல்கிறாங்க பாருங்க 21 ஐட்டம். இந்த மசாலா தானே டேஸ்ட்டு. எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா எங்களுக்கு தம்பி சொல்கிறவங்க வேறு அம்மா வருவாங்க, அவங்க தான் அந்த பொடியை ரெடி பண்ணுவாங்க. நல்லா இருக்கு பொடி. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? இது எல்லாமே நல்லா இருக்கு. இது வஞ்சரமாவா? ஆமாம், இது வஞ்சிரம். ஆனால் வஞ்சரத்தில் முள்ளு இப்படி இருக்காது இல்லையா? இல்லை, அது பெரிய வஞ்சரம் இல்லைன்னா கொஞ்சம் சின்ன வஞ்சரம் இல்ல. டேஸ்ட்டும் அந்த மாதிரி இல்லை. பெரிய பெரிய வஞ்சரம் மாதிரி டேஸ்ட் இருக்காது. ஏன்னா இது இருக்காது. சின்னது இல்ல, அதனால இது ஒரு மேபி taste இருக்காது. எங்களுக்கு தரல. இதெல்லாம் நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்கு. இதெல்லாம் சங்கரா வந்து நல்லா அருமையாக சாஃப்டாக கொக்காக இருக்கு. எறா மட்டும் வந்து ஒரு பிளேட் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டான். சரிங்களா? ட்ரையா பண்ணிட்டான். ஆமாம். ஆனியன் போடாதீங்க, டீப் ஃப்ரை. என்ன டைமிங்கா?
கரெக்டாக மணி 9:10 12 காலையில 10ல நைட்டு 12 வரைக்கும் 12 வரைக்கும் இருக்கும். சரிங்க. இப்போ வர முடியாதவங்க எதனா பார்சல் கிர்சல் வேணும்னாங்கன்னா எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுங்க? நீங்கள் ஃபோன் மூலியமா எங்களுக்கு கான்டாக்ட் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. இந்த ஃபோன் நம்பர் இருக்கு பாருங்க போர்டில். போர்டில் இருக்குல்ல அந்த நம்பருக்கு. அந்த ஓகே. நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருவோம். சரி, நாங்கள் சாப்பிட்டது எவ்வளோ காசு மொத்தமா? 1400 1400. ஸோ எப்படிப்பா இருந்தது விஷயம்? நல்லா இருந்தது. ஸோ எங்களுக்கும் பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம அக்காவோட கடையை விசிட் பண்ணுங்க. கண்டிப்பாக சூப்பராக தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி வீடியோ ரெகுலராக வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இது பிளாக் 4 மறந்துட்டேன். கரெக்டுங்க. ஸோ இது மாதிரி Block வீடியோ 4. பார்க்கலாம். Until then, bye guys. என்ன சொல்லணும்? ஏடா பார்த்தீங்கன்னா மக்களே, இங்கே இருக்கிற எல்லா கடையிலையும் ஏதாவது ஒரு ரேண்டமான கடையை செலக்ட் பண்ணி சாப்பிட போகிறோம். இந்த எந்த கடையில் சாப்பிட்டோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஃபுல் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சப்ஸ்கிரைபோ ஃபாலோவோ அந்த பெல் பட்டனை தட்டி விட்டு போங்க. Until then, bye guys. Kidding. Kidding.